அல் ஜசீரா ஒரு முக்கியமான கட்டுரையை வெளியிட்டிருக்கிறது. அந்த கட்டுரை அதாவது வெற்றியின் விளிம்பில் ஒரு தோல்வி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இங்க நீங்க பார்க்கலாம், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தலையில கையை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு செய்தி. இதை அல் ஜசீராவுடைய ஆங்கில தளத்தில் இந்த ஆர்டிக்கலை முழுவதுமாக பார்க்க முடியும். அதுல அல் ஜசீரா மிக முக்கியமான பல செய்திகளை சொல்லி காட்டுகிறது. அது என்னன்னு கேட்டா, இந்த யுத்த நிறுத்தத்தை பொறுத்தவரையில் யுத்த நிறுத்தத்தை இஸ்ரேல் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எலெக்ஷனில் வெல்லணும்னா இந்த யுத்தத்தில் வெல்லணும். இப்படியான ஒரு சூழல் இருக்கிற போது டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த 2 வார கால போர் நிறுத்தத்தை இஸ்ரேலுடைய எதிரிகளும் அதே போன்று இஸ்ரேலுடைய நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விமர்சகர்களும் எதிர்க்கட்சியினரும் கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீரா தொகுப்பாக வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலுடைய பரம எதிரியாக இருக்கக்கூடிய ஈரான், இந்த கட்டுரை சொல்லக்கூடிய தகவல்களில் இஸ்ரேலுடைய பரம எதிரியாக இருக்கக்கூடிய ஈரான் இன்னும் உறுதியாகவே நிற்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய தற்காப்பு ஏவுகணைகளுடைய கையிருப்பு குறைந்து விட்டது. ஈரான் அடிக்கிறதை இஸ்ரேலால் தடுக்க முடியாமல் இருக்குது. இஸ்ரேலுடைய பிரதமர் அரசியல் ரீதியாக மாபெரும் பின்னடைவை சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரை முழுவதுமாக தகவல் சொல்றதை நீங்க பார்க்க முடியும். ஒரு பக்கம் அமெரிக்கா என்ன சொல்றாங்க, நாங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம்ங்கிறாங்க. அல் ஜசீரா அற்புதமாக ஈரான் இந்த யுத்தத்தில் எப்படி ஜெயிச்சிருக்குதுங்கிறது இந்த கட்டுரையில் பேசுகிற நேரத்தில் பிரதமர், அதாவது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்காவினுடைய முடிவை ஆதரிப்பதாக சொல்லி இருக்கிறாங்க. இங்கிலீஷில் ஒரு ஆர்டிகல் போட்டுக்கிறாங்க. இதில் என்ன கவனிக்கணும்னா, பெஞ்சமின் நெத்தன்யாகு வளமையில் ஹீப்ரு மொழியில் தான் அவங்களுடைய அறிக்கைகளை போடுவாங்க. இந்த யுத்த நிறுத்தத்தில் மட்டும் என்ன பண்ணுறான்னு கேட்டால் இங்கிலீஷில் போட்டு விட்றாரு. இங்கிலீஷ் உலகத்துக்கு போடுற மாதிரி போட்டு விட்றாரு. உள்நாட்டுக்காரனுக்கு புரிஞ்சாலும் சரி புரியாட்டியும் சரிங்கிற விதமாக அந்த மாதிரி போட்டதில் அமெரிக்காவினுடைய முடிவை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஈரான் இனி அமெரிக்க, இஸ்ரேல், ஈரானுடைய அரபு அண்டை நாடுகள் இப்படி இருக்கக்கூடிய பகுதிகளில் எங்கேயுமே தாக்குதல்களை நடத்த முடியாது. ஈரானுடைய அணு ஆயுத கேப்பபிலிட்டி, அதே போன்று ஏவுகணை, இது எல்லாத்தையுமே பயங்கரவாத அச்சுறுத்தலாக நாங்கள் நினைச்சோம், ஆனால் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம் அப்படிங்கிறாரு. உங்ககிட்ட சொல்லாமலே யுத்தத்தை நடத்திட்டு வந்து நிற்கிறான் அந்த ஆளு. இவர் என்னண்டா எல்லாத்தையும் நாங்கள் அழிச்சிட்டோம், ஈரான் இனி யாருக்கும் தாக்குதல் நடத்த இயலாது, அந்த அளவுக்கு நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படிங்கிறாரு. எங்கே போய் இதெல்லாம் சொல்கிறதுங்கிறத நீங்கள் முடிவெடுத்துக்கிறீங்க. இந்த நேரத்தில் தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வச்சு செஞ்சு விட்ருக்காப்புல இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபித். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்க, இந்த யுத்த நிறுத்தத்தை நம்முடைய வரலாற்றிலேயே மிகப்பெரிய அரசியல் பேரழிவுகளில் ஒன்று அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிருக்கிறார். இப்படி ஒரு தோல்வி எங்கேயுமே கிடைக்கல என்று சொல்கிறவர், பேச்சுவார்த்தைகளில் கூட இஸ்ரேலை சேர்த்துக்கொள்ளவில்லை அமெரிக்கா, இது எவ்வளோ பெரிய அவமானம்ங்கிறாரு. இந்த ஆட்டை என்னண்டே கேட்கல, இனி இதை விட அவமானம் வேணுமான்னு சொல்லக்கூடியவர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அரசியல் ரீதியாகவும் வியூக ரீதியாகவும் தோல்வி அடைந்து விட்டார். அவர் சொன்ன எந்த ஒரு இலக்குகளில் ஒன்றை கூட அடையலை. பிரதமருடைய, அதாவது பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய ஆணவத்தால் நாட்டுக்கு ஏற்பட்ட சேதத்தை சரி செய்யறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறாங்க. இந்த ஆள் திமிரு பிடிச்ச வேலையால் ஈரானோட போய் முட்டி மோதி அதை நம்ம சரி செய்யறதுக்கு பல வருஷம் பிடிக்கும், அவ்வளவு பெரிய அழிவு வந்திருக்குன்னு சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்லக்கூடிய செய்திகள் அல் ஜசீரா தொகுத்திருப்பது மட்டுமல்லாமல் நெத்தன்யாகுடைய போர் நோக்கங்களையும் சொல்றாங்க. ஈரான் அணு ஆயுதங்கள் உருவாக்குவதை தடுக்கிறது, ஈரானுடைய ஆட்சியை நாங்கள் மாற்றுறது, இதெல்லாம் நாங்கள் செய்கிறதாகத்தான் சொல்லியிருந்தார் பெஞ்சமின் நெத்தன்யாகு. கடந்த 40 நாட்களாக ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் சில இராணுவ வெற்றிகள் கிடைத்தது. உதாரணமாக ஹாமனி கொல்லப்பட்டார், அதே போன்று அலி லாரிஜானி கொல்லப்பட்டார். இந்த மாதிரி ஆட்கள் கொல்லப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் வேற எந்த விதமான இலக்குகளை நம்ம அடையலாம். அவங்களுடைய ஏவுகணையை நம்ம மொத்தமாக அழிச்சு முடிக்கவும் இல்லை, அணு ஆயுத தயாரிப்பை நம்மளால் தடுக்க முடியாமலும் இருக்கிறது. எனவே இதெல்லாம் நம்ம தோல்வி தான் அடைஞ்சிருக்கோம், இந்த வெற்றி இதில் ஜெயிக்கவே இல்லை என்று சொல்லி இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் மிக தெளிவாக சொல்றது மட்டுமல்லாமல் இந்த யுத்தத்தில் எந்த ஒரு நோக்கங்களையும் அடையாமல் இஸ்ரேலியர்கள் போர் நிறுத்தத்தினால ரொம்ப ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி லண்டன் கிங்ஸ் காலேஜினுடைய போர் யுத்தம் தொடர்பான ஆய்வுகள் துறையினுடைய மூத்த பேராசிரியர் ஆஹ்ரான் பிரக்மேன் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களை இன்றைக்கு அல் ஜசீரா மேற்கோள் காட்டுறாங்க. ஒரு பெரிய ஆய்வாளர், யுத்தம் தொடர்பான ஆய்வாளருடைய கருத்துக்கள் எடுத்து இந்த யுத்தத்தில் என்ன யார் ஜெயிச்சிருக்கா யார் தோத்துருக்கான்னு போது இஸ்ரேல் கன்ஃபார்மாக தோத்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுக்கு ஆதாரம் என்ன சொல்றாரு கேட்டால், இந்த நிமிஷம் வரைக்கும் ஈரானுடைய ஆட்சி அவர்கள் கையிலே வைத்துக் கொண்டிருக்காரு, ஆட்சியை கவிழ்க்க முடியல. அவர்களுடைய பாலிஸ்டிக் மிசைல் தயாரிப்பதையோ அல்லது அவர்களுடைய பாலிஸ்டிக் மிசைல்கள்
வீடுகளையோ மொத்தமாக இஸ்ரேலாலேயோ அமெரிக்காவாலேயோ அழிக்க முடியலை. அவங்கள்ட்ட 60% செறிவூட்டப்பட்ட 440 கிலோ கிராமுக்கும் அதிகமான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கிறது. இதில் 10 அணுகுண்டுகளையே தயாரிச்சிடலாம். அதை இவங்க எங்கே இருக்குதுன்னு இவங்களுக்கு தெரியலை. எனவே இதெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தோல்வியா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மேலே ஹொர்முஸ் ஜலசந்தியை மூடி வச்சிருக்கிறாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அதை திறக்க முடியாமல் இருக்குது. இது ட்ரம்பையே நிலைகுலைய செஞ்சிடுச்சு. ட்ரம்பையே ஒரு ஆட்டிடுச்சு. என்னடா என்ன செஞ்சாலுமே அசர மாட்டேங்கிறாங்களே அப்படின்ன மாதிரி ஆக்கி விட்டுடுச்சு. எனவே அவருக்கு ஏற்பட்ட மனத்தாக்கத்திலிருந்து மீளவே இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த பேராசிரியர் வருங்கால வரலாற்றாசிரியர்கள் ஈரானுடைய இந்த யுத்தத்தின் முடிவை இந்த யுத்தத்தினுடைய திருப்பு முனையாக கருதுவார்கள் அப்படிங்கிறாரு. எதிர்காலம் ஈரான் இந்த யுத்தத்தில் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பேசும் என்று சொல்லி லண்டன் கிங்ஸ் காலேஜினுடைய யுத்தம் தொடர்பான பேராசிரியர் சொல்லக்கூடிய தகவல்களை அல் ஜசீரா நல்லா நினைவு வச்சுக்கிறேங்க. கத்தருடைய ஊடகம் தான் அல் ஜசீரா. ஆனால் இந்த யுத்தத்தில் அவங்க எந்த பக்கச்சார்பும் இல்லாமல் செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஈவன் இன்னைக்கும் கத்தார் மேலே ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அப்படி தாக்கியும் இப்படியான மிக முக்கியமான செய்திகளை கத்தார் சொல்லி இருக்கிறது. இதில் இன்னொன்று கவனிச்சுக்கிறேங்க. அந்த இதில் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்லி கொண்டிருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள் கொஞ்சமாவது யோசிக்கணும். இந்த ஜசீராங்கிறது கத்தருங்கிறது சன்னி பிரிவை சேர்ந்தவர்கள்ங்கிறது நமக்கெல்லாம் இந்த ஷியா சன்னின்னு தடுமாறுறாங்கல்ல, அவங்க எல்லாரும் முடிஞ்சுக்கிறோம்னு கேட்டால் கத்தர் தெளிவாக இருக்கிறான். நம்ம இருக்கக்கூடிய நிலைப்பாடு இப்படி இருந்தாலும் ஈரான் வந்து ஷியாக்களை கொண்ட நாடாக இருந்தாலும் அமெரிக்காவை அவங்க எதிர்க்கிறாங்க. அந்த விஷயத்தில் தன் மேலே அடி விழுந்துக்கிட்டு இருக்குது. கத்தர் தான் மிகப்பெரிய அமெரிக்காவினுடைய பேஸே இருக்குது. அவ்வளவு அடி விழுந்தும் அல் ஜசீரா இந்த செய்தியை சொல்லி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இவ்வளவு நாளாக அவங்க அந்த செய்தியில் சொல்கிறாங்க. அதைத்தான் நம்மளே உங்கள்கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் அல் ஜசீராவினுடைய இந்த கட்டுரையில் கடைசியாக ஒரு வியூக தவறா என்று சொல்லி ஒரு தலைப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஈரான் கொண்ட வெற்றிகளில் முக்கியமானது ஈரானுடைய அரசாங்கம் தப்பிச்சுக்கிட்டது. அரசாங்கத்தில் சதாம் ஹுசேன் கவர்மெண்ட்டை மொத்தமாக அழிச்சாங்க, ஆப்கானிஸ்தானில் அழிச்சாங்க, ஈரானில் அழிக்க முடியாமல் போயிடுச்சு. ரெண்டாவது ஹொர்முஸ் ஜலசந்தியை மூடுவதற்கு அவர்கள் எடுத்த தீர்மானம், இதெல்லாம் பெரிய வெற்றியாக மாறிடுச்சு ஈரானுக்குன்னு சொல்லிட்டு இந்த தற்போது நடக்கிற பேச்சுவார்த்தைகளில் இந்த ஹொர்முஸ் ஜலசந்தியை சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்கான பாதுகாப்பான பாதை என்பதை முடிவெடுக்கக்கூடிய இடத்துல ஈரான் தான் இருக்கிறாங்க. இதில் வருமானம் எல்லாம் ஈரானுக்கும் ஓமானுக்கும் தான் இனி போக போகுது. எனவே இந்த இடத்துல ஈரான் ஜெயித்திருக்கிறது என்று சொல்லி மிக தெளிவாக இந்த கட்டுரையில் அல் ஜசீரா தொகுத்திருப்பதை நாம் பார்க்க முடியும். எனவே ஈரான் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு என்றெல்லாம் நினைச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் அதெல்லாம் நடக்கல. மிக தெளிவாக அமெரிக்கா எந்த ஒரு இலக்கையும் அடையாமல் தோல்வியின் விளிம்பில் போய் நின்று விட்டார்கள். இஸ்ரேல் தோல்வியின் விளிம்பில் போய் நின்று இருக்கிறது என்பதை பார்க்க முடியும். ரமலானுடைய மாதத்தில் நம்ம உங்களிடத்தில் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொண்டு வந்ததுதான் உங்களுடைய ஜகாத் மற்றும் சதகா நிதிகளை இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகள் பொத்துவில் செய்து வரக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான வீடு கட்டும் கட்டுமான பணிகளுக்கு தந்து உதவுங்கள் என்று சொல்லி. ஏன்னா ஜகாத்தை பெறக்கூடிய தகுதி படைத்த 8 கூட்டத்தாரில் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அடங்குகிறார்கள். அவர்கள் ஏழைகள் என்கிற காரணத்தினால அவர்கள் மிஸ்கீன்கள் அதே போன்று ஃபக்கீர்கள் பட்டியலையும் வருவாங்க. மொத்தத்தில் ஜகாத் பெறக்கூடிய 8 கூட்டத்தில் 3 கூட்டத்தினுடைய நன்மைகள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளால் நமக்கு கிடைத்துவிடும் என்கிற செய்திகளை உங்களுக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தோம். அங்குள்ள காட்சிகளையும் நம்ம காட்டியிருந்தோம். ஏற்கனவே 5 வீடுகளை நம்ம கட்டி கையளிச்சிருக்கிறோம். அந்த காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அதை தாண்டி இன்னும் 9 வீடுகள் கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. மொத்தம் 14 வீடுகள் என்கிற தகவல்களை உங்களுக்கு நம்ம சொல்லி வந்தோம். அதற்கான உதவிகளை நீங்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறீர்கள். உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை தந்து வருகிறீர்கள். அந்த அடிப்படையில் தற்போது நம்ம 6வது வீட்டை கட்டுகிற பணியை ஆரம்பித்திருக்கிறோம். அதனுடைய காட்சிகளை தான் நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்க. நீங்கள் தரக்கூடிய உதவிகளை கொண்டுதான் மக்களுக்கு தேவையான ஏழை எளிய மக்களுக்கு உரிய எல்லா காரியங்களையும் நம்ம பண்ணி வர்றோம். தித்வா புயலுக்கான பணிகளாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு வாட்டர் டேங்கை நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்ததாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா பணிகளும் நீங்கள் தரக்கூடிய ஜகாத்து தான தர்மங்களை கொண்டு ஏழைகளுக்கு முறையாக செய்யப்பட்டு வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் தற்போது அல்ஹம்துலில்லாஹ் 6வது வீடை கட்டுகிற பணியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பணி தொடர்ந்து நடைபெற்று 14 வீடுகளும் மீதி இருக்கக்கூடிய 9 வீடுகளும் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனையும் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கும். எனவே இந்த பணியை சிறப்பாக முடிப்பதற்காக தொடர்ந்தும் உங்களுடைய உதவிகளை வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கையை இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்கிறேன்.